ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸ்பிரஸ் டெலஸ்கோப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மிஸ்டர் எக்ஸ்பிரஸ். நாட்டுக்கோழியை வீட்டிலே சிம்பிளாக எப்படி வளர்க்குறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு ஷெட்டு கட்டி அதை சுற்றியும் கம்பி அடித்து மேலே வலை போல் அதை மூடி எல்லா கோழிகளையும் அப்படியே விட்டுருக்காங்க. சேவல்களை மட்டும் பராமரிக்கிறதுக்கு தனியாக சின்னதாக ஒரு ஷெட் அடிச்சிருக்காங்க. மற்ற பெட்டை கோழியெல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய ஷெட் வச்சுருக்காங்க. இரவு நேரத்தில் இந்த கோழிகளை தனித்தனியாக பிரித்து அடைக்கிறாங்க. இப்படி அடைக்கிறது மூலமாக சேவல் பராமரிக்கப்படுகிறது. கோழிகளுக்குள்ளேயும் எந்த சண்டையும் வராமல் பிரித்து வைக்கப்படுகிறது. இந்த முறையில் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கும் போது மிக எளிமையாகவும் பிறருக்கு தொந்தரவு தராத வகையிலும் இந்த கோழி வளர்க்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த கோழிங்க இந்த கூண்டை விட்டு வெளியே போகாது. அரிசி போடும்போது அல்லது தானியங்கள் போடும்போது மட்டும் இதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஆள் இதுக்கு தேவையான உணவுகளை போட்டுட்டு வராங்க. தேவையான தண்ணீரும் உள்ளாரையே அதுங்களுக்கு நிரப்பி வைக்கிறாங்க. இப்படி காத்தோட்டமாக இந்த கோழிங்களை வளர்க்கும்போது இந்த கோழிங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றன. இந்த முறையில் கோழியை வீட்டில் வளர்த்து பாருங்கள். நிச்சயமாக கோழி வளர்க்க விருப்பப்படுறவங்க தங்களுடைய கோழி பிஸ்னஸில் சக்ஸஸ் அடைவாங்க. இந்த கோழிங்களுக்கு தீவனம்னு பார்த்துக்கிட்டா கம்பு, அரிசி, உடைக்கப்பட்ட சோளம் இவைகளை தான் இதுங்களுக்கு தானிய உணவாக கொடுக்கப்படுகிறது. கோழியை வளர்க்குறதோடு இல்லாமல் உங்கள் கோழிங்களை எப்படி சந்தைப்படுத்த போகிறீங்க அப்படின்ற ஒரு பிளானோட இந்த கோழி வளர்ப்பில் இறங்குங்க. அப்போ தான் உங்களால் இந்த கோழி வளர்ப்பு பிஸ்னஸில் சக்ஸஸ் அடைய முடியும். தேங்க்யூ. மீண்டும் எக்ஸ்பிரஸ் டெலஸ்கோப்பில் உங்களை சந்திப்போம்.